காணொலியை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல ஒரு மெசேஜை வந்து அவர் பாஸ் பண்ணியிருக்கார் ஜென்ரல் பப்ளிக்கும் அவங்க கட்சிக்காரர்களுக்கும். அதாவது சில பேர் இதோட முடிஞ்சான், கட்சி காலி, கட்சியை கலைச்சிருவார். ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் நேற்று பார்த்தேன், அரசியலிலிருந்தே அகற்றப்பட வேண்டும் விஜய்ன்னு சொன்னார். அதிகாரத்திலிருந்து மக்கள் யாரை அகற்றுவது 26லன்றதை முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அரசியல்லேருந்து யாரும் அகற்ற முடியாது. ஒவ்வொருவருக்கும் அதில் உரிமை இருக்குது. யார் வீட்டு சொத்தம் இல்லை அரசியல் என்பது. எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க மேலே கை வைக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா என் மேலே கை வைங்க, என்னை கைது பண்ணுங்க, என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன், எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டேன். கரூரில் போஸ்டர் ஒட்ட வேணாம். நம்ம தம்பி ரித்தீஷ் ஓடினார் இல்லையா லண்டனுக்கு டாஸ்மாக் வழக்கின் போது, அது மாதிரி எங்கேயும் ஓடல இல்லை விஜய். இஸ் வெரி மச் பனையூரில் இருக்கார், இல்லைன்னா நீலாங்கரையில் இருக்கார். கரூரில் நடந்திருக்கிற சம்பவம் என்ன அப்படின்றது உண்மை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மென்ஷன் பண்ணியிருக்காரு. விஜய் தரப்புலேருந்து ஆதாரம் வச்சுருப்பாரா? எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, பல ஆதாரங்கள் வச்சிருந்தான் நீதிமன்றத்தில் அவங்க சிபிஐ விசாரிக்கணும்னு கோரிக்கை விடுப்பதற்கே காரணம். இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பீச்சாக இருந்தாலும் இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். எல்லா கேள்விக்குமே ஒரு பதில் சொல்லுது. அவர் ஏன் வந்து கரூர்லேயே இருந்து தங்கி மக்களெல்லாம் பார்க்காம போனார்ன்றதுக்கும் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. அவரை வந்து ஏதோ கொலைகாரம் மாதிரி சித்தரிக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து காவல்துறை பார்க்காதா? விஜய் என்ன ஒன்றா பண்ணிங்க, ஆனால் அரசாங்கத்தை மட்டும் தப்பாக சொல்லிடாதீங்க. கைது பண்ணியிருக்காங்க யூடியூபர் ஃபெலிக்ஸ் எல்லாம். இப்போ இந்த பக்கம் கைது பண்ணோன்னா எவ்வளோ பேர் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க 2 நாளாக. திமுகவினர் வந்து இந்த கோர சம்பவத்தை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துவதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி இன்றைக்கி ஓவர் ஆக்டிங் தான் இப்போ அவங்களுக்கு வந்து அம்பலம் ஆகிடுச்சு. இதில் வந்து விஜயை வந்து இவங்க ரொம்ப கார்னர் பண்ண போய் தான் இப்போ அவங்கள மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னவோ தமிழ்நாட்டின் அரசியல் வந்து பிண அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த கரூர் சம்பவம் இவ்வளவு பெரிய கலைபுரங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ விஜய் பேசுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்த்ததுக்கு இப்போ பதில் வந்து கிடச்சிருச்சு. விஜய் அவர்கள் ஒரு காணொலி போட்டிருக்காரு 4 நிமிஷம் 46 செகண்டுக்கு. ஸோ அதோட கருத்து வந்து என்னென்னலாம் பாயிண்ட் அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத சொல்லுங்கள் சார். இப்போ தான் நானும் அதை பார்த்து முடித்தேன். ரொம்ப உருக்கமான இது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் என்ன பேசுகிறார், அவ்வளோ ஸ்லோவாக மனசில் வந்து ரொம்ப பாரத்தோடு தான் பேசியிருக்காரு. அதில் 2-3 விஷயங்கள் நான் கவனித்தது என்ன சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறாரு, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, போலீஸ் எங்களுக்கு எங்கே அலாட் பண்ணாங்களோ அந்த இடத்துல நாங்கள் போய் மக்களை சந்தித்தோம், அதை தவிர வேறு எந்த தப்பும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது எங்கள் நிர்வாகிகள் எங்கள் தோழர்கள் மீது எஃப்ஐஆர்லாம் போட்டு அரெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். அதே போல் அந்த கரூர் மக்கள் வந்து உண்மைகளை பேசும்போது எனக்கு கடவுளே கீழே இறங்கி வந்து உண்மையை வந்து சொன்ன மாதிரி தான் உணர்ந்தேன் நான். போல் வந்து எதிர்கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், சோஷியல் மீடியாலெல்லாம் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு ஒன்று சொன்னார். ரொம்ப ஃபீபிளாக இருந்தது வாய்ஸ், அதனால் சரியாக கேட்க முடியல. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, சிஎம் சார் உங்களுக்கு எதாவது பண்ணணுன்னா என் மேலே பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க, நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் இருப்பேன், ஆனால் மற்றவங்களெல்லாம் நீங்கள் பழி வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டார். அதே போல் ஒரு விஷயம் முடிக்கும்போது சொன்னார், நம்முடைய அரசியல் பயணம் முன்னை விட வேகமாக போவோம், முன்னை விட வேகமாக உறுதியாக நம்ம போவோம் அப்படின்னு சொன்னார். இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பீச்சாக இருந்தாலும் இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். எல்லா கேள்விக்குமே ஒரு பதில் சொல்லுது. அவர் ஏன் வந்து கரூர்லேயே இருந்து தங்கி மக்களெல்லாம் பார்க்காம போனார்ன்றதுக்கும் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் அங்கே இருந்து அங்கே ஆஸ்பத்திரிக்கெலாம் போனால் அதை வச்சுட்டு ஒரு பெரிய
சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் உணர்ந்ததால தான் நான் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மக்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியமாக. அதனால தான் நான் டூரே இப்படிலாம் பிளான் பண்ணேன். எனக்கு அரசியல் இல்லாமல் மக்கள் பாதுகாப்புக்கு தான் நான் டாப் ப்ரியாரிட்டி கொடுத்தேன். அதனால தான் நான் இந்த வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை நாட்களில் இதெல்லாம் நான் பிளான் பண்ணேன். ஸோ மக்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் எப்போவுமே விட்டு. ரொம்ப வாழ்க்கையில் நான் இது மாதிரி இப்படி ஒரு சோகத்தை அனுபவிச்சதில்ல. ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு அவர் பேசும்போதே ரொம்ப அந்த வலியை நம்மால் உணர முடியுது. கேட்குறவங்களுக்கு அவர் மனதின் வலியை கடத்துறாரு. அதை என்னால் உணர முடிஞ்சது. அநேகமாக இது ஒரு சரியான நகர்வுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கூட நினச்சேன் மீடியாவை சந்தித்து அவர் பேசினா சரியாக இருக்கும் இந்த நேரத்தில். ஏன்னா அவரை பற்றிய அவதூறுகள் அப்படியே புற்றீசல் போல் யார் யாரோ பேசுகிறாங்க, சம்மந்தம் இல்லாத ஆள்லாம் பேசுகிறாங்க. அவர் தான் இந்த கொலையே திட்டமிட்டு நடத்தினா மாதிரி பேசுகிறாங்க. கொலையாளின்னு சொல்லி ஓடிவிட்டார், கைது செய்யின்னு போஸ்டர் ஓட்டுறாங்க. அப்படி இருக்கும் சூழலில் அவர் கண்டிப்பாக விளக்கணும் விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். அவர் மீடியா சந்திப்பு இல்லாமல் இது ஒரு காணொலியாகவே போட்டிருக்காரு. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். அந்த இடம் குறிச்சுமே பேசியிருக்காரே சார். அந்த இடம் அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதை கொடுத்த மிச்சம். ஆமாம், அதாவது காவல்துறை எங்களுக்கு அலாட் பண்ண இடத்துல தான் நாங்கள் போய் மக்களை சந்தித்தோம். வேறு எந்த தவறும் நாங்கள் செய்யலை அப்படின்னு தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். ஆக்சுவலாக அதுதான் பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. இல்லை, அதாவதுங்க என்னை பொறுத்தவரையில் கூட விஜய் பெரிய எதுவும் தவறு இழைத்ததாக நான் ஆரம்பத்திலேருந்தே கருதலை. மக்கள் இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் திரள்வாங்க அப்படின்றத இன்டெலிஜென்ஸ் கணிச்சு இருக்கணும். இப்போ இன்றைக்கி கோர்ட்டில் கரூரில் கூட இந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் அவங்களெல்லாம் கைது பண்ணதுக்கப்புறம் நடக்கிற விசாரணையில் கூட 10,000 பேர் தான் வருவீங்கன்னு சொன்னீங்க, ஏன் அதிகமாக வருவாங்க, ஹாலிடேலாம் இருக்குது நீதிபதி கேட்குறாரு தாவேக்காவை. பட் அதே கேள்வி அவர் இன்டெலிஜென்ஸை கேட்கணும், போலீஸை. கட்சி தோழர்களுக்கு அவ்வளோ நிபுணத்துவம் அவ்வளோ அனுபவம் இல்லை. அது இல்லாத அது ஒரு புதிய கட்சி. ஜட்ஜி இதை காவல்துறைக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. இப்போ 4-5 ஊருக்கு அவர் போயிட்டார் ஏற்கனவே. அப்போ எப்படி அவருக்கு மக்கள் அவரை ரிசீவ் பண்ணுறாங்க, எவ்வளோ கூட்டம் கூடுது, எத்தனை மணி நேரம் ஆகுது. இப்போ திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு ஃபஸ்ட்டு டே போகிறதுக்கு அவருக்கு 5 மணி நேரம் ஆச்சு. பட் அதை ஒரு குறையாகவே சொல்கிறாங்க, அவரே லேட்டாக வர்றாரு அப்படின்ட்டு. அவர் கூட்டம் சேர்த்து லேட்டாக வர்றாரு. இல்லை, அது தேவையில்லைங்க. அது காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறவங்க பேசுகிறாங்க. இப்போ விஜய்க்கு கூட்டம் கூட்டி காட்டினா தான் விஜய்க்கு மாசு வருதுன்றது யாருக்காவது தெரியணுமா? அவர் யார்கிட்ட நிரூபிக்கணும் அவருடைய பாப்புலாரிட்டியை? அதெல்லாம் சும்மா தேவை, வேலையில்லாத வீணர்கள் பேச்சு. அதான் அவரை பொறுத்தவரையில் மக்கள் அபரிமிதமான அன்பு செலுத்துகிறார்கள், ஆதரவளிக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் மேலே அவங்களுக்கு இருக்கிற எரிச்சல், கோபம் அது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. விஜய் மேலே ஆதரவாக வருது. அதை கணிச்சிருக்கணும் ஆட்சியாளர்கள்னால். நான் சொல்கிறது போலீஸ் இன்டெலிஜென்ஸ் கணிச்சிருக்கணும். அதை அவங்க கணிக்க தவறி விட்டது தான் இது காரணம் நான் நினைக்கிறேன். அன்மேனேஜபிளாக போயிடுச்சு. காணொலியை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல ஒரு மெசேஜை அவர் பாஸ் பண்ணியிருக்கார் ஜென்ரல் பப்ளிக்கும் அவங்க கட்சிக்காரர்களுக்கும். அதாவது சில பேர் இதோட முடிஞ்சான், கட்சி காலி, கட்சியை கலைச்சிருவார். ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் நேற்று பார்த்தேன், அரசியலிலிருந்தே அகற்றப்பட வேண்டும் விஜய்ன்னு சொன்னார். நான் கூட அவருக்கு பதில் போட்டிருந்தேன், அதிகாரத்திலிருந்து மக்கள் யாரை அகற்றுவது 26லன்றதை முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அரசியல்லேருந்து யாரும் அகற்ற முடியாது. ஒவ்வொருவருக்கும் அதில் உரிமை இருக்குது. யார் வீட்டு சொத்தம் இல்லை அரசியல் என்பது. ஜனநாயகத்தில் அரசியல் என்பது எல்லோருக்குமானது. விஜய்க்கும் அரசியலில் பந்தம் இருக்குது, சொந்தம் இருக்குது. அதனால் அரசியல்லேருந்து அகற்றணும்னு பேசுகிறதெல்லாம் டூ மச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வன்மத்தை பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு அது யாரும் அகற்ற முடியும். அதிகாரத்திலேருந்து அகற்றலாங்க. நல்லா ஆட்சி பண்ணலன்னா அதிகாரத்திலேருந்து அகற்றலாம்.
ஊழல் பண்ணுறாங்க, மோசமான நிர்வாகம், மக்கள் விரோத கொள்கைன்னா அது மத்தியானாலும் மாநிலத்தாலும் ஆட்சியிலேருந்து அகற்றலான்னு பேசலாம். அரசியல்லேருந்து அகற்றணும்னு பேசுகிறதெல்லாம் அதாவது எந்த அளவுக்கு அவங்க வன்மத்தில் இருக்காங்க ஒரு தனிப்பட்ட விஜய் மேலேன்றது தான் தெரியுது. அவர் அரசியல் ரீதியாக தோற்கடிக்கலான்னு சொல்லுங்கள், அவருக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அவரால் ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு விமர்சனம். ஆனால் அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும்னு ஒரு அதிமேதாவி பேசினார் பத்திரிகையாளர். இதெல்லாம் வன்மம் நான் நினைக்கிறேன். வன்மம் விஜய் மேலே. அவங்களுக்கு என்ன விஜய் மேலே அவ்வளோ வன்மையும் தெரில. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அரசியல் தெரியாத கூட்டம், அரசியல் அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க. நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். கொள்கைன்னா என்ன கொள்கை? ஒரே குடும்பம் ஆட்சிக்கு கொண்டு வரணும், அப்பா பையன் பேரன், இதுதான் கொள்கையா? இதுதான் தமிழர் கொள்கையா? தமிழ்நாட்டு கொள்கையா? பரம்பரை ஆட்சி குடும்ப ஆட்சியை கொண்டு வர்றது தான் உயரிய கொள்கையா? அதே போல் எல்லாவற்றிலும் ஊழல் செய்வது, எல்லாவற்றிலும் கொள்ளையடிப்பது என்பது தான் கொள்கை உள்ள கூட்டமா? என்ன சொல்ல வராங்க இவங்க? ஒரு ஆள் ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போனாலும் அவரை மந்திரி பதவியிலேயே தக்க வச்சிட்டுக்கிறது, இதுதான் ரொம்ப பெரிய உயர்ந்த கொள்கையா? இந்த மாதிரி கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லைன்ற நான். கோர்ட்டில் போயிட்டு அவர் மந்திரியாக இருக்க மாட்டாருன்னு சொல்லிவிட்டு விடுதலை வாங்கிட்டு 2 நாள் கழித்து அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறீங்க. இது என்ன வகையான கொள்கை? அப்புறம் கோர்ட்டு திருப்பி கொட்டு போட்ட உடனே தான் நீ மந்திரியாக இருக்கணுமா இல்லை ஜெயிலில் இருக்கணுமா முடிவு பண்ணிக்கணும். பிறகு நான் வெளியவே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் சம்மந்தப்பட்ட ஆளை மந்திரி பதவி ராஜன் பண்ணார். இதுதான் திராவிட மாடல் கொள்கையா? இதுதான் கொள்கை கோட்பாடு? அதே போல் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திமுகவினுடைய கொள்கை எவ்வளவு நல்ல கொள்கைன்னா, பாஜக ஆட்சியில் இருப்பாங்க, மந்திரிங்களாக இருப்பாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருப்பாங்க, 3வது அணின்னு சொல்கிற தேவகவுடா ஆட்சியில் இருப்பாங்க, விபி சிங் ஆட்சி அமைச்சா அதுலேயும் இருப்பாங்க. இது என்னங்க சர்வ கட்சியா இது? திமுக என்பது பாஜக எதிர்ப்பு அப்படின்னு இப்போ பேசுகிறாங்களா? எல்லா கட்சிக்காரங்களோட பதவிக்காக எங்கேயும் இருப்பாங்கன்றது தானேங்க இது. இந்த கொள்கையை தான் பெரிய உயர்ந்த கொள்கைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொள்கையெல்லாம் விஜய்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து பேசுகிறப்பவே ரொம்ப லோவாக அந்த கணத்தை இதுதான் பேசினார். முடிகிறப்ப ஸ்டாலின் சார் அப்படின்ட்டு கொஞ்சம் அதுலேருந்து ஒரு டோன் ஷிஃப்ட் பண்ணி அட்ரஸ் பண்ணியிருந்தார். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, எல்லாருமே கைது பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது பண்ணா பழி வாங்கணும்னா டேரெக்டாக என்னைய பண்ணுங்கள், நான் என்னோடய ஆஃபீஸ்லேயே வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது. வேறு யாரையும் தொடாதீங்க, உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சின்னா என்னையவே கைது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவரே கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுது சார். இல்லை, அது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எங்கள் ஆட்கள் மேலே கை வைக்காதீங்க, எங்கள் கட்சிக்காரர் மேலே கை வைக்காதீங்க, எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க மேலே கை வைக்காதீங்க, உங்களுக்கு வேணும்னா என் மேலே கை வைங்க, என்னை கைது பண்ணுங்க, என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன், எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டேன், கரூரில் போஸ்டர் ஒட்ட வேணாம் இல்லையா? அவர் எங்கேயோ நம்ம தம்பி ரித்தீஷ் ஓடினார் இல்லையா லண்டனுக்கு, டாஸ்மாக் வழக்கின் போது, அது மாதிரி எங்கேயும் ஓடல இல்லை விஜய். இஸ் வெரி மச் பனையூரில் இருக்கார், இல்லைன்னா நீலாங்கரையில் இருக்கார். அதனால் அவர் தைரியமாக இருக்கார். அவர் ஒன்றும் உடஞ்சிட்டாருன்னா அந்த இறப்பு தன்னை நேசித்தவர்கள் இறந்துட்டாங்களே தன் நிகழ்ச்சிக்கு வந்துன்றது, அது எல்லா மனிதனும் உடைஞ்சிடுவாங்க. இப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது இந்த கோர சம்பவத்தில் தாவேக்கா தான். தாவேக்கா தொண்டர்கள், தாவேக்கா ஆதரவாளர்கள், விஜயினுடைய ரசிகர்கள் தாங்க இறந்துருக்காங்க. அந்த குழந்தைகள் பெண்கள்லாம் என்னங்க பண்ணாங்க? அதனால் இது அவருக்கு மிகப்பெரிய இழப்பு தான். ஆனால் அவரை ஏதோ கொலைகாரன் மாதிரி சித்தரிக்கிறாங்களே, இதெல்லாம் காவல்துறை பார்க்காதா? விஜய் என்ன ஒன்றா பண்ணிங்க, ஆனால் அரசாங்கத்தை மட்டும் தப்பாக சொல்லிடாதீங்க. இதான் ஒரு நடுநிலையான அரசா? கைது பண்ணியிருக்காங்க சில பேரை, குறிப்பாக யூடியூபர் ஃபெலிக்ஸ் எல்லாம்.
இப்போ இந்த பக்கம் கைது பண்ணோன்னா எவ்வளோ பேர் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க 2 நாளாக. போஸ்டர் ஒட்டுறாங்களே தமிழக மாணவர் அமைப்புன்னு, அது என்ன அப்படி என்ன அமைப்பு இருக்கு? மாணவர் அமைப்பு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது யாருன்னே தெரியாது அப்படி. அப்படி ஒரு மாணவர் அமைப்பே இல்லைங்க. ஆக இன்னைக்கு வந்து திமுகவினர் வந்து இந்த கோர சம்பவத்தை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துவதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி இன்றைக்கி ஓவர் ஆக்டிங் தான் இப்போ அவங்களுக்கு வந்து அம்பலம் ஆகிடுச்சு. இதில் வந்து விஜயை வந்து இவங்க ரொம்ப கார்னர் பண்ண போய் தான் இப்போ அவங்கள மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து எனக்கு என்னவோ தமிழ்நாட்டின் அரசியல் வந்து பிண அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவத்துக்காக எல்லாரும் வருந்துகிறோம், இந்த சம்பவத்தை வந்துட்டு தவிர்த்து இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வராமல் இவனால தான், இவன் வந்ததால் தான், இவன் லேட்டாக வந்தால் தானா. இப்போ அரசாங்கத்துக்கு எந்த ரோலுமே இல்லையா? காவல்துறைக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? நான் கேட்குறேன், இப்போ கைது பண்ணாங்க இல்லையா தாவேக ஆட்கள் 2-3 பேரை, அதே மாதிரி அரசாங்கத்தில் எஸ்பி கலெக்டரெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் ஒரு 2 பேரை. ஏன் அரசாங்கத்துக்கு பொறுப்பே இல்லையா? புஷி ஆனந்துக்கு தான் பொறுப்புன்றீங்க. ஏன் உங்கள் எஸ்பிக்கு என்ன ஆச்சு, டிஎஸ்பி என்ன ஆச்சு, கலெக்டர் என்ன பண்ணாங்க? எந்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் இதில் பொறுப்பு இல்லையா? இவ்வளோ மக்கள் இவ்வளோ செத்து இருக்காங்க. அதனால் வந்துங்க அரசாங்கம் என்பது எல்லோருக்குமான அரசாங்கமாக இருக்கணும். அது ஒரு கட்சியினருக்கோ ஒரு கட்சிக்காகவோ இருக்கக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், இப்போ இந்த காணொளி இது வரைக்கும் நான் ஏற்பட்ட விஜய் மத்தியில் வச்ச பல கேள்விகளுக்கு அவர் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன வந்து நகருவார், குறிப்பாக கரூரில் நடந்திருக்கிற சம்பவம் என்ன அப்படின்றது உண்மை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கரூர் மக்களுக்கும் தெரியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. விஜய் தரப்புலேருந்து ஆதாரம் வச்சுருப்பாரா? அடுத்த கட்ட நகர்வு என்ன வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, பல ஆதாரங்கள் வச்சிரு தான் நீதிமன்றத்தில் அவங்க சிபிஐ விசாரிக்கணும்னு கோரிக்கை விடுப்பதற்கே காரணம், அவங்களுக்கு அரசாங்கம் நியமித்திருக்கிற இந்த ஒரு நபர் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. தே எக்ஸ்பிரஸ் தி நோ கான்ஃபிடென்ஸ் பை டிமாண்டிங் ஏ சிபிஐ என்கொயரி. அதனால் வந்துங்க எப்போவுமே எந்த குற்றவாளியும் விசாரிக்கிற ஆள் மேலே சந்தேகம் சொல்லிட்டான்னா, குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குது இல்லையா, இன்றைக்கி தாவேகா மேலே தானே குற்றஞ்சாட்டுறாங்க. அப்போ விசாரணை போடும்போது அவங்களுடைய கருத்து கேட்டு அவங்க அப்ஜெக்ட் பண்ணுற ஆளை போடக்கூடாதுன்றது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதின்வாங்க. அப்போ இவங்க வந்து சிபிஐ கேட்குறாங்களா, சிபிஐ விசாரிக்கிட்டோம். இப்போ யாருக்கும் மறைப்பதற்கோ ஒழிப்பதற்கோ எதுவும் இல்லைன்னா எதுக்காக, யார் விசாரித்தா என்ன, உண்மைகள் வெளியே வரப்போகுது. யார் தவறு பண்ணாங்களோ அவங்க வந்து அடையாளம் காண போகிறாங்க, அவ்வளோதானே. அதனால் யார் விசாரிக்கணும், நான் தான் விசாரிப்பேன், நான் சொல்கிற ஆள் தான் விசாரிக்கணும்னு சொல்லும்போதே அந்த விசாரணையினுடைய புனிதம் கெட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக யாரை நீங்கள் விசாரிக்கலுங்க, அவங்க சொல்கிற ஆளை போட்டு விசாரிச்சிங்கன்னா நாளைக்கு யாரும் வந்து பின்வாங்க முடியாது இல்லையா? பாருங்கள், அவங்க கேட்ட ஆளை தான் விசாரிக்க சொன்னோம், சிபிஐ கேட்டாங்க, சிபிஐயில் விசாரிக்க சொன்னோம். அப்போ அவங்களும் வந்து இல்லைங்க இதெல்லாம் ஒரு சார்பாக பண்ணிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னது தாங்க நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஏற்கனவே அந்த அஜித்குமார் காவலாளி வழக்கிலையும் அரசாங்கமே முன் வந்து கொடுத்தது சிபிஐயை. அதனால் எனக்கு என்னவோ சிபிஐ விசாரணை தான் முழு உண்மைகளை கொண்டு வரணும். இவங்க இந்த ஆணையத்துக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போவே நான் பார்க்குறேன், ஒரு பப்ளிக் என்கொயரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாதிக்கப்பட்ட ஆட்களை சந்தித்து பேசுகிறத விட திமுக வட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்கள் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை. ஏன்னா அவங்க அந்த கூட்டத்திலேயே வரலை, அவங்க கூட்டத்தில் சம்மந்தப்பட்டவங்க ஆள் இல்லை. இப்போ அந்த கூட்டத்தில் கலந்துக்கினவங்க பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக போய் சந்தித்து கேட்டால் தான் உண்மைகள் வரும். அதெல்லாம் இந்த ஆணையம் செய்யுமா என்பது எனக்கு சந்தேகம். செய்ய விடுவார்களா? ஒரு போலீஸ்கார் நின்றுட்டு பேசுகிறவங்களோ அப்படின்றாரு. இதெல்லாம் போலீஸே இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி a 1-to-1. 10 பேரை உட்கார வச்சுக்கிட்டு இது என்ன இந்த பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கும் கூட ஒரு ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி ஷுட் இன்வெஸ்டிகேட்.
ஏன்னா 41 உயிர்களுங்க. இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல்கள்லாம் பார்த்தா பகீர்னுது. அப்போ இட் ஹாஸ் டு பி தரோலி இன்வெஸ்டிகேட்டட் பை எ ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி லைக் சிபிஐ. இப்போ நான் அதுக்காக சிபிஐ உயர்ந்தது, அதுக்கு பாரபட்சம் இருக்காது அப்படிலாம் நான் சொல்ல. இருக்கிறதுல பெட்டர், அவ்வளோதான். நம்ம உள்ளதில் நல்லது அவ்வளோதானே தவிர தி பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்தியாவில் எந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியும் ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் வரலாறு நெடுக பார்த்துருக்கிறோம். அதனால் இதில் பார்ட்டி இன்வால்வ்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதால, ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ்ன்றதால தேர்ட் அம்பையர் மாதிரி ஒரு மூணாவது சம்மந்தப்படாத ஆள் விசாரித்தா நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தான். நியாயம் கிடைக்குமா, கிடைத்து விடும் என்றெலாம் சொல்ல முடியாது. அதான் சிபிஐ என்கொயரிக்கு அரசாங்கமே இதில் கோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அதில் அரசாங்கம் எதிர்க்காமல் அவங்களே ரைட் ஓகே இஃப் தே வாண்ட் அன் என்கொயரி. ஏன்னா பாதிக்கப்பட்டது, கொலைக்கு கொடுத்ததெல்லாம் அவங்க தான், தாவேகா நபர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் தான். அப்போ தாவேகா கேட்குதுன்னா அதை கொடுக்குறது எதிர்ப்பு காட்டாமல் செஞ்சாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இமேஜ் இன்னும் கொஞ்சம் மேலே போகும். அதுக்கு மாறாக சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், தடை போடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னு சொன்னால், அப்போது யூ ஆர் ஹேவிங் சம்திங் டு ஹைடு, மறைப்பதற்கு எதுவும் இருக்குதுன்ற மாதிரி மக்கள் கருதுனாங்கன்னா அவங்கள தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆசிரியர் மீட் பண்ணலாம். நன்றி சார்.